கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா செல் த லெமன் அப்படின்ற ஒரு கேம். இதோட கேமோட இதில் வந்து செல் த லெமன் மேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம டேடி அப்படின்னு இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. உனக்காக நான் வந்து ஒரு கொஞ்சம் காசு மட்டும் இல்லை, அது ஒரு ₹1 தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ நம்மளோட டேடியோட பேரை காப்பாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காசை வாங்கியாச்சு. நம்ம எங்கே இருக்குங்க இங்கேயா அந்த $1 வச்சு நம்ம இங்கே இது பண்ணியாச்சு. கிளிக் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் யாருன்னே தெரியல. வாங்க சார், வாங்க சார், வாங்க. உங்களுக்கு என்ன லெமன் வேணும்? மேக் ஐ லவ் லெமன். பிடிச்சிருக்கா சார் லெமனை? அப்கிரேட். அப்கிரேட் பண்ணோன்னா பாருங்க, அப்கிரேட் பண்ணோன்னா காசு கிடைக்குது. நெக்ஸ்ட் கஸ்டமர், வாட் டூ வில் ஹேர் ஹியர்? லெமன் வாங்கிக்கோங்க, நல்லா பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். வாங்க சார், வாங்க, வாங்கிக்கோங்க. திஸ் லுக் குட். ஓகே, வாங்கிட்டு போங்க. லெமன் நல்லா தான் இருக்கும். வாங்கிட்டு போங்க. லெமன் நல்லா தான் இருக்குங்க. வாங்கிட்டு போங்க. வாங்கக்கா, மொட்டைக்கா, சொட்டக்கா, வாங்கிட்டு போங்கக்கா. ஓகே கைஸ், லெமனை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கிளிக் பண்ண முடியல. இது என்னது? ஜூஸா? லெமன் ஜூஸ் போடுங்க. ஓகே கைஸ், ஜூஸ் இருக்குங்க. வாங்கிக்கோங்க. நல்ல கம்மியான ரேட்டில் இருக்குது. வாங்கிக்கோங்கக்கா. என்ன சொல்கிறீங்க? ஐ நீட் டு தட் எவ்ரி ஒன். என்ன சொல்கிறீங்க? ஓகே, வாங்கண்ணே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $100 இங்கே என்ன கப் ஸ்டாலுங்க. கப் ஸ்டால்லாம் இருக்கா பாருங்கள். இது என்ன நியூவா? இவ்வளோ காசா? அப்கிரேட் பண்ணலாம். கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கிளிக்கு ஒரு அப்கிரேட். கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளிக் பண்ணி கை வலிக்குது. கேஸ் வேலை பார்க்க ஒரு ஆள் போட்டாச்சுங்க. கேஸ் ஐ ஹாவ் a rate. என்ன பண்ணுறது? ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன சார் பண்ணுறது? போங்க, நிறைய பேர் வாங்கிட்டு போங்க. வாங்க. லெமன் தாங்க. யூஸ் ஓர் ஐ லவ் இட். பிடிச்சிருக்குன்னா வாங்கிட்டு போங்க. பிடிச்சிச்சுன்னா வாங்கிட்டு போங்க. பாருங்க, இப்போயே நம்ம சரியான பணக்காரவங்க ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கலாம். இது என்ன நியூவா? காய்ஸ், நம்ம வந்து சைக்கிள்லேயே நம்மளோட டெலிவரி பண்ணுவாங்க. எப்படின்னா லெமன் வாங்கிக்கிறீங்களா? லெமன் அப்படி செல் பண்ணுவாங்க. அடுத்து இங்கே என்னது? இங்கே என்னமோ நியூ காமிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய காசு இருந்துச்சு. அப்கிரேட் பண்ணி விடலாம். இதுக்கு எங்கேயாச்சும் கேஷியர் இருக்கோ? இவ்வளோ காசா? நாம் அதுக்குள்ளாட்டே பணக்காராக இருப்போம். நம்மளுக்கு அந்த $1 கொடுத்தாங்க. இங்கே என்னது? இங்கே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா காய்ஸ்? இப்போ பாருங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாம்பழம் இல்லைங்க, அது லெமன் தான். லெமன் ஸ்டால்னு போட்டிருக்காங்க. இதுக்கு எங்கங்க இது இருக்குது? இங்கே இருக்கா? அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட். நம்மள்ட்ட கொடுத்த அந்த $1 வச்சு நம்ம இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு பாருங்கள். அப்கிரேட் பண்ணி விடு. அப்கிரேட். ஓகே ஐஸ்,
இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணிட்டு வரலாம். கிளிக் 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 அப்கிரேட்டு. அப்புறம் ஒரு கிளிக். இங்கே என்னது ரூஃபு. என்னது 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 சும்மா நடந்த இங்கே வந்துருச்சு. பில்டிங் மேலே இது ரூஃப் வர போட்டுப்பேன். இது ஒருத்தே இல்லைங்க. நம்ம அங்கே போய் நம்ம காசை அப்கிரேட் பண்ணி விட்டு வரலாம். நம்ம அப்கிரேட் பண்ணால் நிறைய காசு கொடுப்பாங்க. கைக்கு ஒரு அப்கிரேட் தான் பண்ண போச்சு. இது என்னது? லெமனில் சுகர் சேர்க்குறதுங்க. லெமனில் சுகர் சேர்க்குறது. இது வந்து இதுக்கெல்லாம் காசு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணலாம். காசு அப்படியே கோடி கோடியாக தராங்க. கலர் சொல்ல முடியாது. 10,000 ரூபா தராங்க. இந்த $1 வச்சு நம்ம ஒரு ஆள் வேலைக்கு போகிற அளவு நம்ம வந்துட்டோங்க. நீ எப்படி நம்மளுக்கு வந்து லெமன் காருங்க. லெமன் கார் இனிமேல் நம்ம சைக்கிள் விற்க தேவையில்லைங்க. இந்த லெமன் கார்லேயே போய் விற்றுருவாங்க. லெமன் காரா லெமன் வேணான்னு தெரில, விற்றுருவாங்க. சும்மா நடந்துட்டு வந்தேன். இது என்னது? மேனேஜர் போட்டாச்சு. வாங்க மேனேஜர் தம்பி. ஏன்னா அவங்க ரொம்ப குட்டியாக இருக்க மாட்டாங்க. இது ப்ரோ ஃபாஸ்ட். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இதை அப்கிரேட் பண்ணி விடுறேன் உங்களுக்காக. அங்கே போய் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோனுங்க. அதுக்கு பிறகு ஒரு 30,000 ரூபா தராங்க. ஓகே காய்ஸ், அடுத்து என்னதான் அப்கிரேட் பண்ணும். இங்கே பின்னாடி ஏதோ இருக்குன்னு நான் பார்த்தேன். என்னது? அடுத்து மில்லியனா? ஏதோ வாங்கினேன். என்ன வாங்கினேன்? வேர்ட் ரூஃப். வேர்ட் ரூஃப்னா இதானா? ஓகே ஓகே. அடுத்து ரூஃப். என்ன ரூஃப் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நிறைய பேர் இங்கே லெமன் கடை. இது என்னது? லெமன் பைக்ஸ். ஓகே, அப்கிரேட் நியூவா? என்னது இது? மில்லியனா? நம்மள்கிட்ட மில்லியன்லாம் இல்லையே. இது இங்கே சொல்லு காசு வருங்க. இங்கே ஃபுல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி விட்டுருலாங்க. அப்கிரேட். இது வந்து லெமன் கிளாஸுங்க. லெமன் தாங்க சொல்லுன்னு காசு தருது. ஹாய், எனக்கு வந்து ரூபாய்க்கு வேணுமா? இவங்க வந்து லெமன் வந்து 5 லட்சம் மில்லியனு கேட்டிருக்காங்க. ஓகே, வெல் கோஹை. உங்களோட நிறைய காசு கேட்டிருக்கேன். ஓகே. இதில் நிறைய காசு வாங்கிட்டேங்க. சும்மா சொல்லுன்னு சொன்னேன்னா, நிறைய காசு கொடுங்கன்னு சொன்னேன்னா, இனிமேல் ஐஸ் போடுவோங்க. காசு நல்லாவே இருது. அடுத்து மில்லியன் வேணுமா? மில்லியனே டக்குன்னு செய்கிறதுங்க. நம்ம அங்கே ரூஃப் போடணும்னு சொன்னாங்களா, அதே போட்டுடலாம். இருங்க, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்கிரேட் அப்படியே நல்லா பண்ணி விட்டுக்கலாம். காசு வரையும். ஓகே, வாங்க வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிக்கலாம். நல்லா வேலை பார்ப்பா தம்பி. இங்கே என்னது? எக்ஸ்பவுண்ட் சைஸா? என்னது? இவ்வளோ காசுலாம் இல்லை. ஏதாச்சும் வேலை இருக்கா? ஏதோ அன்லாக் ஆகிருக்கு. லெமன் அங்கே ஏதோ திரும்ப அன்லாக் ஆகிருக்கு.
ரூஃபை போட்டேங்க. ரூஃபை போட்டால் இப்போ இருட்டாக இருக்குங்க. இப்போ நாங்கள் அங்கே போர்டு போட்டோம்ல, இங்கேயே அதே மாதிரி லெமன் செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லெமனு ஃபாஸ்ட்டு டெலிவரி அப்படின்னு போட்டிருக்கேன். ஏதோ இது பண்ணேனே, இனிமேல் கார்லேயும் இது பண்ணுவாங்க. இருங்க, போயிட்டே இருக்கும் வண்டி. அடுத்து என்ன பண்ணணும்னா லைட்டு போடணுமா? ஹோலி லைட்டெல்லாம் போட்டாச்சு. இதே அப்கிரேட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே சல்லு அப்படியே ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதையும் இங்கே வந்து என்ன நியூன்னு ஏதோ கூப்பிடுது. இருங்க காய்ஸ், அங்கே போய் பார்க்கலாம். அதுக்குள்ளாட்டி புரளியன்லாம் நம்மள்ட்ட இல்லை காய்ஸ். நம்ம போயிட்டு அவனை போய் அப்கிரேட் பண்ணி விடலாம். நல்லா அப்கிரேட் பண்ணால் காசு தருவாங்க. வேறு ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். இவனே இப்போ நல்லா காசு தர ஆரம்பிச்சுட்டான் கைஸ். ஆனால் கொஞ்சம் லேட்டாக காசு தரான். நல்லா அப்கிரேட் பண்ணி விட்றேன்டா. மாடி இவனுக்கு பில்லியனா? நான் பில்லியனுக்கே அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மில்லியன் தரையா பாருங்க கைஸ். நம்மள்ட்ட இருந்து 1 ரூபி வச்சு எவ்வளோ பெரிய இதாக ஆக்கிட்டோம். லைட்டெல்லாம் போட்டாச்சு, நிறையா போட்டிருக்கோம். மேங்கோ ரேங்கிங் இது வந்து 45 பில்லியன். ஓகே கைஸ், நம்ம லெமன் ஸ்டாலை போய் அப்கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஸ்டால் உன்னை அப்கிரேட் பண்ணி விட்றேன். எனக்கு நிறைய காசு கொடு. அப்படியே இருக்கிற காசு எல்லாம் இந்த லெமன் ஷாப்புக்கு போட்டால் லெமன் ஷாப் நிறைய காசு தருங்க. சர்க்கரை வேணுன்னா சர்க்கரை போட்டுக்கலாம், ஐஸ் வேணுன்னா ஐஸை போட்டுக்கலாம். அப்படியே நல்லா அப்கிரேட் பண்ணி விடுவோம். அப்போ தான் நிறைய காசு தரும் லெமன் ஸ்டால். நல்லா அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்படியே போய் பார்ப்போம். வீடு பாருங்கள், லெமன் மரமாக இருக்குது. லெபக் இது என்னது? லெமன் வர மாட்டேங்குது. நம்மள்ட்ட அவ்வளோ காசு இல்லையோ. பில்லியன் ஆமாம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ரூபா வந்தாச்சு. இங்கே வேறு ஒன்று இருக்கா? ட்ரக்கில் போகுதுங்க. அடுத்து என்னது? பிக் ஃபேஸ்ட். இது என்ன அது கீழே காமிக்குது? ப்ளூ கலரில் ஏதோ காமிக்குது, என்னன்னு தெரியல. ஏதோ அப்கிரேட் பண்ணுற கணக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்கிரேட் நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. இதே அப்கிரேட் பண்ணி விடுவோம். அந்த இதுக்கெல்லாம் மேனேஜர் ரொம்ப காசு லாஸ்ட்லேயே அதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போச்சு? இது ரொம்ப லேட் ஆகுதுங்க. ரொம்ப லேட் ஆகுதுங்க ஒவ்வொருத்தங்களும். ஆனால் நம்ம லெமன் ஸ்டால் தாங்க அல்டிமேட்டாக போய் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. ஐஸ் வேணுமா ஐஸ் போட்டுக்கலாம், லெமனை கூட வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் இருக்குது. லெமனில் சுகர் போட்டுக்கணும்னா சுகர் போட்டுக்கணும். அப்படி சொல்லியே விற்போம். அப்போ தான் நிறையா பேர் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். வந்து கொஞ்ச நேரத்துலேயே நான் சூப்பராக அப்கிரேட் லெமன் ஸ்பீடு. இது 20 பில்லியன் பெங்களூரு. இது நம்ம அடுத்து பண்ணலாம். ஏதோ போஸ்டருங்க. போஸ்டர் போட்டு வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிற மாதிரி. இனிமேல் நமக்கு அல்டிமேட் ஸ்பீடில் காசு கிடைக்குங்க. அல்டிமேட் ஸ்பீடில் காசு கிடைக்கும். 4 செகண்டில் ஈவனாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காசு கிடைக்குது. எல்லாத்தையும் போட்டு விடு. ஃப்ளான்ட்னா இதானா? இரும்புடா, இரும்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இங்கே வந்து இதை அப்கிரேட் பண்ணலான்னு வந்துட்டேன். லாரி மாஸ்டர் ட்ரக்குக்கே இருக்கு. மாஸ்டர் ட்ரக்காக இருக்கும் போல். லாரி அப்படியே என்னை கூப்பிட்டு போ. லாரி என்னை அப்படியே கூப்பிட்டு போகுமா?
என்ன அது கிளம்ப மாட்டேங்குது இந்த வண்டி. கிளம்பு வண்டியடா. பாதி பொருள் எடுத்து போய் நான் ஸ்கூல்ல விற்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரில்லியனே இருக்குங்க. நம்ம பில்லியன்லேயே நிறையா வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னங்க ஈவெண்ட்டுங்க. நம்மளுக்கு காசு அப்படியே நிறையா கிடைக்குமா? அப்போ நிறையா நம்ம அப்கிரேட் பண்ணி விட்டுறலாங்க. நிறையா கிடைக்குதுங்க காசு. அப்படியே ஃபுல் அப்கிரேட் பண்ணிடலாம். என்னோட ட்ரிக்காக தான் அப்படியே நல்லா அப்கிரேட் பண்ணிடலாம். நல்லா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்கிரேட் பண்ணாதான் இப்போ நிறைய காசு நமக்கு தெரியும். நம்ம அப்கிரேட் பண்ணாத ஈவெண்ட் சரமாக விட்டுருக்காங்க. இது ரொம்ப நேரம் இருக்குமா இருக்காதான்னு வேறு தெரில. நம்மள மாட்டக்குமே ஒரு காஸ்டியூமா இல்லை நம்ம ஃப்ரெண்டு மாட்டக்குமே ஒரு காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் வந்திருக்கான். ஓகேங்க, நம்ம இதுக்கு அப்கிரேட் பண்ணி நல்லா இதுக்கு அப்கிரேட் பண்ணி 1 நிமிஷத்துலேயே பில்லியன் தருது. ஓகே 1 செகண்ட் 9 செகண்ட் மினிட்ஸ். நல்லா அப்கிரேட் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா அப்கிரேட் பண்ணி விட்டுறலாங்க. நம்மளுக்கு லெமன் ஸ்டால் தாங்க அப்படியே கோடியாக காசு தருது. பாருங்க இப்படி எவ்வளோ ஸ்பீடாக காசு தருது. ஈவெண்ட் முடிஞ்சா காய்ச்சி ஈவெண்ட் முடிஞ்சு. ஆனால் நான் ஈவெண்ட் முடிஞ்சாலும் ஸ்பீட் ஆக்கிட்டேன். நம்ம அடுத்து போய் இது பண்ணலாம். 4.5 ட்ரில்லியனா ட்ரில்லியன் சேரு ட்ரில்லியன் இதான் சேர்ந்துருச்சுல. என்ன அது இதானா அந்த இது? அதுக்கான எவ்வளோ காசு? ட்ரில்லியன் பில்லியன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில்லியனாக சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க. இதை வேறு அப்கிரேட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இது ஏதோ நியூன்னு காமிக்குது. ஹாய் ட்ரில்லியன் கம் மோர் பெஸ்ட் ஆஃபர் மோர் குட்டு தேங்க்ஸ். ஆனால் இன்னொரு தாட் மோர் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். தெரியாமல் கொடுத்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போய்க்கலாம். கிளிக் பண்ணணுமா? இதே அப்கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் இது மட்டும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது? இதுக்கு ஏதாச்சும் லேபருக்கு 14 ட்ரில்லியனா? இது என்னது பில்டிங்கு? ஊருங்க நமக்கு ஐஸ் பட்டியிலே போய் அப்படியே ரொம்ப தூரம் லாங்கில் போய் கொடுக்க போகிறோங்க. அடுத்து இது என்னது? 2.5 ட்ரில்லியன் இது என்னது? இது என்னதுன்னு சொல்கிறதுக்குள்ளாடி போருங்க. நம்ம கொஞ்ச நேரத்துல எவ்வளோ அப்கிரேட் பண்ணிட்டோம். இது என்னது? அதே தானே, அதையெல்லாம் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேண்ணா. இது 14 மில்லியன். ஏன் இது இந்த வண்டி இங்கே நிற்கிது? ஓ, அங்கே இங்கே ஒரே வண்டி தானே. இந்த வண்டி இங்கே நிற்கிது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 5 ட்ரில்லியன் இருக்குது. போயிட்டு நம்ம இதை அப்கிரேட் பண்ண வேணாம். நம்ம இங்கே வந்து லேபர் அப்கிரேட் பண்ணோம்ல. நானே தெரியாமல் இதை எடுத்துட்டேங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ரெட் கலரில் காமிக்குது. நம்ம ஏதாச்சும் வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்னதுரா இது? ஓ இதுவா? ஸ்பீடு பிரேக்கருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து 14 ட்ரில்லியனுங்க. நம்ம இப்போ போயிட்டு இதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறோம். நல்லா அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போலாம் ட்ரில்லியனே சேருது எல்லாம் இந்த லெமன் ஸ்டாலால் தான். லெமன் ஸ்டாலில் தான் நம்ம வந்து நிறையா காசு சம்பாதிக்கிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம பார்ட் 2லேயே நம்மளோட பார்ட் 1ங்க. இது பார்ட் 1லேயே நம்ம எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கோம். இவனை இப்படி அப்கிரேட் பண்ணுற அளவு நம்மள்ட்ட காசு இருக்குது. அப்புறம் நம்மள்ட்ட வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது, இங்கே நிறைய இடம் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய இடம் வச்சுருக்கோம். இந்த பார்ட் 1 பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, இதுவும் அப்கிரேட் ஆகிடுச்சா? சரிங்க, நம்ம இதே வாங்கி போட்டாச்சு. ஓகே காய்ஸ், பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணணும்? பார்ட் 2க்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய். See you guys.